ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு நாம என்ன படம் பார்க்க போறோம்னா காஸ்டவே அப்படின்ற ஒரு சர்வைவல் மூவியை தான் பார்க்க போறோம். இந்த மூவியை கண்டிப்பா நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஏன்னா இது அவ்வளவு ஃபேமஸான ஒரு மூவி. ஒரு பெஸ்ட் சர்வைவல் மூவியை தேடிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த மூவி கிடைச்சது. முன்னாடி இருந்த மனிதர்கள், அதாவது நம்ம அப்பா தாத்தா காலத்துல எல்லாம் யாரும் தனிமை விரும்ப மாட்டாங்க. எப்பவுமே கூட்டு குடும்பமாகவும் எல்லாரு கூடயும் ஒத்துமையா இருக்க தான் ஆசைப்படுவாங்க. ஏன்னா தனிமையோட வலி என்னன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்ப இருக்க மனிதர்கள் எல்லாரும் யாரும் வேணாம், நம்ம தனியா வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைச்சு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் இந்த தனிமை எவ்வளவு கொடுமையான தருணங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியல. அந்த தனிமையோட கொடுமையை, அந்த தனிமை தரக்கூடிய அந்த வலி, அதால என்ன வேலை நம்ம இழக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவ்வளவு சூப்பரா அழகா இந்த மூவில சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட ஹீரோ ஒரு கொரியர் கம்பெனில வேலை பார்க்கிறாரு. இவருக்கு எப்போ பார்த்தாலும் வேலை 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 தான். அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட கூட டைம் ஒதுக்கி பேச மாட்டாரு. அவர் கூட வேலை செய்யற ஆளுங்க கிட்ட கூட வேலையை தவிர வேற எந்த விஷயத்தை பத்தியும் பேச மாட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஆளு. ஒரு தடவை வேலை விஷயமா விமானத்துல போகும்போது அவருடைய விமானம் விபத்துக்குள்ளாகுது. அதனால நம்ம ஹீரோ தனியா ஆள் அறிவுமே இல்லாத ஒரு தீவுல மாட்டிக்கிறாரு. அந்த தீவுல அவரு வாழ்றதுக்காக என்னவெல்லாம் பண்றாரு, அப்படி பண்ணும்போது அதனால ஏற்படுற பிரச்சனைகள், வலிகள், இது எல்லாத்தையும் சமாளிச்சு வெளியே வராரா இல்லையா, இல்ல அங்கேயே கடைசி காலம் வரைக்கும் இருந்துடுறாரா அப்படின்றத நல்ல எமோஷனோட சொன்ன கதை தான் இது. மூவிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். நான் தான் உங்கள் இனி நண்பன் ஸ்ரீனா. இது உங்கள் S4MC. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு கொரியர் கம்பெனி வண்டியை காமிக்கிறாங்க. அந்த வண்டி ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு. எங்க தான் இது போகுதுன்னு பார்த்தா அங்க ஒரு பொண்ணு தனியா ஃபேக்டரி வச்சுட்டு இருக்கு. அந்த ஃபேக்டரியில இருந்து ஒரு பார்சலை வாங்கத்தான் அந்த வண்டி அங்க போகுது. இதுல இருந்தே தெரியுது இந்த கொரியர் கம்பெனியோட சர்வீஸ் எப்படி இருக்கும்னு. அப்படியே அந்த கொரியர் பல இடங்கள், பல ஊர்கள் தாண்டி கடைசியா ரஷ்யாவுக்கு போய் சேருது. இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு போய் சேர்த்து அந்த கொரியரை வாங்கினவரு, அடைச்ச இவளுக்கு வேற வேலையே இல்லப்பா, எப்பா பார்த்தாலும் எதனா ஒன்று அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கா, இந்த வாட்டி இந்த கொரியர் ரிட்டர்ன் அனுப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சலிப்பா அதை வாங்கிட்டு போறான். இவர் யாருன்னா அந்த கொரியர் அனுப்புன லேடியோட முன்னாள் கணவன். இந்த கொரியர் கூடவே இன்னொரு பெரிய கொரியர் வருது. அந்த கொரியரை எடுத்துக்கிட்டு போய் வயசான பாட்டி கிட்ட கொடுக்க, அதை வாங்கின பாட்டி ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு அந்த கொரியரை அவங்கிட்ட கொடுக்க, அதை வாங்கின குட்டி பையன் வேகமா குடு குடு குடுன்னு ஓடுறான். கடைசி அவன் எங்க போறானா FedEx கம்பெனியோட ஒரு ஃபேக்டரிக்குள்ள போறான். அவன் உள்ள போகும்போதே பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் கேக்குது. அது எல்லாரையும் கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்கு. இந்த வாய்ஸ்க்கு சொந்தக்காரர் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவரோட பேரு செக். இவர் இந்த கம்பெனில மிக மிக முக்கியமான பொறுப்புல இருக்காரு. இந்த கம்பெனி பெரிய லெவல்ல வர்றதுக்கு காரணமே இவர் தான். ஏன்னா அந்த அளவுக்கு டைம் கீப் அப் பண்ணுவாரு. ஒரு கொரியர் கம்பெனினா அதுக்கு டைம் ரொம்ப முக்கியம்ல, அதனாலதான் இவர் அதை பத்தி இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. சாரி கத்திக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் இந்த சின்ன பையன் கொரியர் கொண்டு வந்ததை பார்த்து செக், வாடா நிக்கோலஸ், கரெக்டான டைமுக்கு கொரியர் கொண்டு வந்துட்டேன், உன்னுடைய முதல் பார்சல் நீ சூப்பரா டெலிவரி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு பேக்கை திறக்கிறாரு. பார்த்தா அதுல ஒரு மினி சூப்பர் மார்க்கெட்டே இருக்கு. பேக்ல இருந்து ஒரு சாக்லேட் எடுத்து அவனுக்கு கொடுக்கறாரு. அது மட்டும் இல்லாம சாக்லேட் கூடவே ஒரு CD பிளேயரையும் கொடுக்கறாரு. இவனை பாராட்டியாகணும், ஏன்னா இவன் கொண்டு வந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொரியரை அவசர அவசரமா ஓபன் பண்றாரு. அப்படி என்னதான்ப்பா உள்ள இருக்குன்னு பார்த்தா ஒரு டைமர் இருக்கு. இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, இந்த கொரியரை அனுப்பி வச்சது இவர் தானா. இவருக்கு இவரே அனுப்பிக்கிட்டாராம். என்னடா இது, வரும்போது அவரே இதை கொண்டு வந்திருக்கலாமே தானே பாக்குற எல்லாருக்கும் தோணும். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த கொரியரை அமெரிக்காவில இருந்து ரஷ்யாவுக்கு வரத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அனுப்பி வச்சேன். நான் இந்த இடத்துக்கு இந்த டைம்ல தான் இங்க இருப்பேன். இந்த கொரியர் இந்த டைமுக்கு தான் இங்க வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம கொரியர் கம்பெனி சர்வீஸ் இந்த லட்சத்துல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம 87 மணி நேரம் கழிச்சு தான் இந்த கொரியர் இங்க வந்து சேர்ந்திருக்கு. ஒரு கொரியர் கரெக்டான டைம்ல கொண்டு போய் சேர்த்தா தான் அது கொரியர், இல்லனா அது வேஸ்ட். உன் சம்பளம் 87 மணி நேரம் கழிச்சு வந்தா நீ ஏத்துப்பியா? உங்க வீட்டுல இருக்கிற யாருக்குன்னா மெடிசன் 87 மணி நேரம் கழிச்சு வந்தா ஏத்துப்பியா? முடியாதுல்ல. அப்படின்னா இந்த வேலை எவ்வளவு முக்கியமானது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்க எல்லாரும் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. இதையெல்லாம் சரி பண்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். இன்னும் 15 நிமிஷத்துல இங்க இருக்க கொரியர் எல்லாம் ஏர்போர்ட்டுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்கறாரு. அப்போ பாருங்க, பக்கத்துல இவர் பேசுறதெல்லாம் ஒருத்தர் ஜெர்மன் மொழியில அங்க வேலை செய்யறவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ அவர் எக்ஸ்ட்ரா 2 பிட்ட சேர்த்து போடுறாரு. இதை கவனிச்சு செக், நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல சார், நீங்க ஒரு தடவை டெலிவரிக்கு போகும்போது உங்க வண்டி ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு ஒரு பையனோட சைக்கிளை ஆட்டிய போட்டு எடுத்துட்டு போய் டெலிவரி பண்ணீங்கல்ல, அதை தான் சார் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொன்னா போதும். அது மட்டும் இல்லாம நான் அந்த பையனோட சைக்கிளை திருடிட்டு போகல, கடன் வாங்கிட்டு தான் போனேன். சரி, எல்லாரும் கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு சொல்லி கத்துற. அங்க வேலையெல்லாம் பரபரப்பா நடக்குது. அப்பன்னு பார்த்து ஒரு டெலிவரி வண்டி நோ பார்க்கிங்ல பார்க் பண்ணதுனால போலீஸ் அந்த வண்டி டயருக்கு லாக் போட்டுட்டு போயிருக்காங்க. இருந்தாலும் அந்த இடத்துக்கு நேரா போய் அந்த வண்டியில இருக்கிற பார்சல் எல்லாம் எங்க போகணும்னு பார்த்து அதை பிரிச்சு வேற வண்டிகள்ல ஏத்துறாரு. அந்த நேரத்துல சின்னதா கொஞ்சம் டைம் கிடைக்குது. அந்த டைம் யூஸ் பண்ணி அவருடைய காதலி கெல்லிக்கு கால் பண்றாரு. ஆனா அவங்க போன் எடுக்கல. அதனால வாய்ஸ் மெயில தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது 18 மணி நேரத்துல நாங்க வந்து ரீச் ஆயிடுவேன், வந்த உடனே முதல் வேலையா உன்னதான் நான் பாப்பேன் அப்படின்னு சொல்லுவார்னு பார்த்தா அவர் அப்படி சொல்லல. பல்லு வலிக்குது, போய் டாக்டர் பார்க்கணும்னு சொல்றாரு. செக்க பாத்தீங்கன்னா ஒரு பிஸியான ஆளு. அவருடைய காதலி கிட்ட கூட ப்ராப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு. என்ன பண்றது, உலகத்துல முக்கால்வாசி சம்பளைங்க இப்படிதானே இருக்காங்க, வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு ரகம் தான் நம்ம செக்கும். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஒரு ஏர்போர்ட்டை காமிக்கிறாங்க. அங்க ஒரு கார்கோ ஃபிளைட்ல கொரியர் பேக்கேஜ் எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க, இவரு போய் பைலட் கிட்ட
ஐடியா கொடுக்குறாரு, ஃபிளைட் எப்படி ஓட்டணும், எந்த வழியா போனா சீக்கிரம் போய் சேரலாம் அப்படின்னு. இதை கேட்டவங்க, சார் தயவு செய்து போய் அமைதியா சீட்ல உட்காருங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. அவரும் போய் சீட்ல உட்கார்றாரு. ஃபிளைட் அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்துருது. ஃபிளைட் விட்டு இறங்கினவரு நேரா போய் கெல்லியை பாக்குறாரு. செக்க பார்த்த கெல்லி அப்படியே சந்தோஷமா வந்து அவரை கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க. இருக்காத பின்ன 3-4 மாசம் கழிச்சு லவ்வரை பாக்குறவங்க மனநிலை இப்படிதானே இருக்கும். இப்போ அப்படியே அதை கட் பண்ணி வேற சீனை காமிக்கிறாங்க. கெல்லி சம கோவமா உட்காந்துக்கிட்டு செக்க முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னன்னா இவங்களை பார்க்க வந்துட்டு இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம நல்லா கொரட்டை விட்டுட்டு தூங்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் இவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு காதல் அவர் மேல இவங்களுக்கு. பொதுவா இவர் ஒரு ஹாலிடேல இவங்க கூட இருக்கதான் வந்திருக்காரு. அப்படியே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கெல்லி கொஞ்சம் சந்தோஷமாவே இருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் சக்கும் அவங்களும் ஒன்னா இருக்கிறத நினைச்சு. பொதுவா எல்லா பொண்ணுங்களையும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படுவாங்க. அது காதல்னா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம். அதே மாதிரி தான் கெல்லியும் ஆசைப்படுறாங்க. ஆனா செக் வந்து ஒரு பிஸியான ஆளு அப்படின்றதுனால அவர் கூட அவங்களால சரியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. என்னவா இருந்தாலும் செக் உண்மையாவே கெல்லியை காதலிக்கிறாரு. இது புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் கெல்லியும் இதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா மனிதனுக்கு எது வேணாலும் கிடைக்கும், ஆனா உண்மையான காதல் என்பது கிடைப்பது கஷ்டம் தானே. அதனாலதான் இவங்களும் இதை எல்லாத்தையும் பொறுத்துக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா செக்குக்கு மறுபடியும் அந்த பல்வலி வந்துடுது. அதே நேரம் அவருடைய பேஜர்ல ஒரு பீப் சவுண்ட் கேக்குது. அந்த பேஜர் எடுத்து செக் பார்த்ததும் கெல்லி முகமே மாறுது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி வேற சீனை காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு டைரி எடுத்து பேஜை திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பாயின்மெண்ட் போட்டு காதலிக்கிறாங்க போல. செக் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கிறிஸ்துமஸ்ல இருந்து நியூ இயர் வரைக்கும் உன் கூட தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா ஏதோ அவசரமான வேலை வந்ததுனால இவரு போயே ஆகணும். டெலிவரி வேலை அப்படின்னாலே கஷ்டம் தானே. ஏன்னா அவங்களுக்கு கரெக்டா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல தான் நிறைய ஆர்டர் வரும். அதை கொண்டு போய் டெலிவரி பண்ணணும். நிறைய பேரும் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல தானே எதனா கிஃப்ட் வாங்கி தர ஆசைப்படுவாங்க. மத்தவங்க சந்தோஷத்துக்காக இவங்க அவங்களோட சந்தோஷத்தை விட்டு தந்துட்டு வேலைக்கு போறாங்க. இந்த நிலைமையில தான் சக்கும் இருக்காரு. அப்போ கெல்லி கேக்குறாங்க, நம்ம பிப்ரவரியில மீட் பண்ணலாமான்னு. உடனே அவரும் வேணாம் எனக்கு அப்போ நிறைய மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு. உனக்கும் கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா, நியூ இயர் டைம்ல கொடுக்கலாம்னு கெல்லி சொல்ல, இதை கிட்ட செக்க, ஓ அப்படியா, அப்ப ஏர்போர்ட்ல ஃபிளைட்டுக்கு வெயிட் பண்ணும்போது அந்த டைம்ல எனக்கு கொடு, ஏன்னா அப்போதான் கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருப்பேன்னு சொல்றாரு. கெல்லியும் சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. கார் பார்க்கிங்ல கெல்லி செக்குக்கு அந்த கிஃப்ட கொடுக்குறாங்க. அது பிரிச்சு பாக்குறாரு. பார்த்தா அதுல ஒரு கை கடிகாரம் இருக்கு. அந்த கடிகாரத்துல கெல்லியோட போட்டோ ஒண்ணு இருக்கு. இதை பார்த்துரு, ஹே இது நான் எடுத்த போட்டோ தானே, இதுல நீ செம்ம அழகா இருக்க, 24 மணி நேரமும் இனி நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்றாரு. உடனே செக் ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுக்குறாரு. அது என்ன கிஃப்ட்னா, அது ஒரு டைரி. அது கூடவே பேஜர் ஒண்ணு ஒரு பொம்மைக்கு உள்ள வச்சு கொடுக்குறாரு. இதை வாங்கின கெல்லிக்கு அந்த பொருட்கள் மேல ஆர்வம் இல்லை. இருந்தாலும் அவரோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. அப்புறம் செக்குக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆனதுனால இவர் சாதாரணமா பாய் சொல்லிட்டு போயிடுறாரு. நமக்கு பிடிச்சவங்களை விட்டுட்டு நம்ம வேற இடத்துக்கு போறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், கடைசியை கட்டி பிடிச்சு முத்தம் ஒண்ணு கொடுத்து ஆறுதலா 4 வார்த்தை பேசிட்டு தானே போவோம். ஆனா செக்கு சாதாரணமா போய் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இவர் இப்படி காரை விட்டு இறங்கி போறதை பார்த்து கிள்ளி ரொம்ப மன வருத்தத்தோட அவரையே பாக்குறாங்க. சரி இனிமே ஃபீல் பண்ணி ஒன்னும் நடக்க போறது இல்ல அப்படின்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பார்த்தா வண்டியில கீ இல்ல. அதை செக் தான் வச்சிருக்காரு போல. இதை கவனிச்சவங்க அவரு கூப்பிட்டு சாவி கேக்குறாங்க. அவரும் வந்து சாவி கொடுப்பாருன்னு பார்த்தா ஒரு அழகான மோதிரத்தை கிஃப்டா கொடுக்குறாரு. இதை நியூ இயருக்கு உனக்கு கொடுத்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கலாம்னு இருந்தேன், ஆனா அது முடியல. இந்த உலகத்திலேயே என்ன லவ் மட்டும் பண்ணாம என்ன புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய எதிர்பார்ப்புகள் சந்தோஷங்கள் நிறைவேறலனாலும் என்ன காதலிக்கிற ஒரே ஆளு நீ மட்டும்தான். நீ எந்த அளவுக்கு என்ன காதலிக்கிறியோ அதே அளவுக்கு தான் நானும் உன்னை காதலிக்கிறேன். என்ன ஒண்ணு என்னால அதை வெளிப்படுத்த தான் முடியல அப்படின்னு செக் சொன்னதும் இதை கேட்ட கெல்லிக்கு ஒரு மாதிரி ஆகி கண் எல்லாம் கலங்கிடுது. இதை பார்த்து செக் ஹே ரொம்ப ஃபீல் பண்ணாத, நான் அப்புறம் ஒன்னு மீட் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. செக் ஃபிளைட் ஏறியாச்சு. ஃபிளைட்டும் டேக் ஆஃப் ஆக போகுது. அப்போ தன்னோட கையில கிள்ளி கொடுத்த அந்த கை கடிகாரத்துல இருக்க அவங்களோட போட்டோவை பார்த்துட்டு இருக்காரு. பெரிய கார்கோ ஃபிளைட் அப்படின்றதால ஒரு 2-3 பைலட்ஸ் இருக்காங்க. அப்போ உள்ள இருக்கிற பைலட்ஸ் ஒருத்தர் செக்கை பார்த்து, ஏன்பா செக் ஃபிளைட் டேக் ஆஃப் ஆக இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும்பா, ஏன்னா வெதர் கொஞ்சம் சரியில்லை, அதனால நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்றாரு. ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணா செக் என்ன பண்ணுவாரு தெரியும்ல, அதனாலதான். எப்படியோ ஃபிளைட்டும் டேக் ஆஃப் ஆகுது. செக்கும் நல்லா தூங்கிடுறாரு. அப்ப ஏதோ சவுண்டு கேட்டு செக் எழுந்துக்கிறாரு. விமானமும் ஒருவித ஆட்டத்தோட போகுது. என்னன்னு பார்த்தா அங்க இருக்க பைலட்ஸ் எல்லாரும் செம்ம டென்ஷனா இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு போய் பைலட்ஸ் கிட்ட கேட்கிறாரு. வெதர் சரியில்லாதனால அவங்களுக்கும் மெயின் டவருக்கும் இருக்கிற கம்யூனிகேஷன் கட் ஆகி இருக்கு. அது மட்டும் இல்லாம பயங்கரமான இடி மின்னல் கூடிய மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அவருடைய நண்பர் செக்க போய் சீட்ல உட்காரு அப்படின்னு சொல்றாரு. நேரா வந்தவர் என்ன பண்றாருன்னா போயிட்டு முகம் கழுவலாம்னு பாத்ரூம்க்கு போறாரு. அப்படி கழுவிட்டு முகத்தை கண்ணாடியில பாத்துட்டு இருக்காரு. அப்போ பாத்தீங்கன்னா திடீர்னு அவர் ரெஸ்ட் ரூம்ல இருந்து தூக்கி அடிக்கப்படுறாரு. அதாவது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா பிளைட்டோட ஒரு பக்கம் இன்ஜின் இடி தாக்கி ஃபெயிலியர் ஆகிடுது. அதனாலதான் இப்படி இவர் கீழே விழுந்ததை பார்த்து செக்கோட ஃப்ரெண்டு, என்ன பண்ற, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், சீட்ல தானே உட்கார சொன்னேன், ஏன் இப்படி பண்றேன்னு கீழே விழுந்தவரை தூக்கி அவருக்கு ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் ஒன்று கொடுத்து சேர்ல உட்கார வைக்கிறாரு. ஃபிளைட் அப்படி இப்படியும் ஆடிட்டு வேகமா கீழே விழ போகுது. பைலட்ஸ்க்கும் செக்குக்கும் பதட்டம் அதிகமாகி அடுத்தது என்ன பண்றது தெரியாம முழிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து செக் அவரோட கை கடிகார கீழே விழுந்து கிடக்கிறத பாக்குறாரு. அதை எடுக்க போறாரு. இவர் இப்படி பண்றதை பார்த்த செக்கோட ஃப்ரெண்டு, என்ன பண்ற செக், அங்க போகாத, உன் லைஃப் ஜாக்கெட்டை போட்டுட்டு
சீட்ல உட்காருன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்போன்னு பார்த்து ஃபிளைட் தூக்கி போடுமா, அவ்வளவுதான். அப்படி தூக்கி போட்டதுல அவரோட ஃப்ரெண்டோட மண்டியில செம்ம அடி. அவர் அப்படியே கீழே விழுந்துட்டுறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ முழிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போன்னு பார்த்து ஃபிளைட் கடல்ல போய் பூத்துன்னு விழுது. அவ்வளவுதான், ஃபிளைட் கடல்ல முழுக ஆரம்பிக்குது. இவர் எப்படியோ கஷ்டப்பட்டு லைஃப் போட் உதவியோட ஃபிளைட்டுக்கு உள்ள இருந்து கடல் மேல வந்துடுறாரு. அப்போ செமையான சத்தத்தோட ஒரு இடி இடிக்க அந்த வெளிச்சத்துல ஒரு தீவை மட்டும் பாக்குறாரு. அதோட அவரும் அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. இப்போ அப்படியே காலையில விடியுது. கண் முழிச்சு பாக்குறாரு. ஏதோ தீவுல இருக்க மாதிரி தெரியுது. அலை அடிச்சிட்டு வந்ததுலயும் ஃபிளைட் தண்ணியில விழும்போது வாங்கின அடினாலும் செம்ம சோர்வா இருக்காரு. எழுந்தவர் ஃபர்ஸ்ட் வழியா அந்த கை கடிகாரம் இருக்கான்னு பாக்குறாரு. அது அவர் பாக்கெட்ல பத்திரமா தான் இருக்கு. அப்புறம் அங்க எதையோ பார்த்துட்டு போறாரு. என்னன்னு பார்த்தா அவர் கம்பெனியோட பேக்கேஜ் அங்க இருக்கு. அதை எடுத்து பத்திரமா வைக்க போறாரு. அவர் கடமை உணர்ச்சிக்கு அளவு இல்லாம போயிடுச்சு. அப்புறம் அங்க யாருன்னா இருக்காங்களா அப்படின்னு கத்தி கத்தி கூப்பிட்டு பாக்குறாரு. ஆனா அவர் கூப்பிட்ட குரலுக்கு அலைகளோட குரலை தவிர வேற எந்த குரலும் அங்க கேட்கல. என்ன பண்றதுன்னு தெரியாம மூச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவரு வந்து அந்த சின்ன ரெஸ்கியூ போட்ட அலை அடிச்சுக்கிட்டு போகாம இருக்க கரையில இருந்து கொண்டு போய் சேர்க்கிறாரு. அதுக்கப்புறம் கடல் மண்ணுல ஹெல்ப் அப்படின்னு எழுதி வைக்கிறாரு. எழுதி முடிச்சுட்டு யாருன்னா கண்டிப்பா காப்பாத்த வருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா யாரும் வர மாதிரி தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா இருட்டவும் ஆரம்பிக்குது. அங்க அவருடைய காதலுடைய போட்டோவும் அவங்களுடைய நினைவும் மட்டும் தான் இருக்கு. இருட்டு ஆனதுக்கு அப்புறம் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு நடுராத்திரி இருக்கும். அப்போன்னு பார்த்து துப்புன்னு ஒரு சவுண்டு கேக்குது. அவ்வளவுதான், சக்கு பயங்கரமா பயந்து போயிட்டாரு. என்னன்னா ஆள் அரவமே இல்லாத ஒரு தீவுல நைட் இப்படியே சவுண்டு கேட்டா யாரும் தான் போயிட மாட்டாங்க. இரவு முழுக்க இந்த சத்தங்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம எப்படியோ பயத்தோட தூங்கிடுறாரு. காலையில விடியுது. எழுந்து பார்த்தா அலை அடிச்சதால அவர் மணல எழுதி வச்சு அந்த ஹெல்ப் எல்லாம் அழிஞ்சு போயிடுது. சரி, இந்த வாட்டி என்ன பண்றாருன்னா மரக்கட்டைகளை வச்சு ஹெல்ப் அப்படின்னு எழுதிட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்து மறுபடியும் அதே மாதிரி துப்புன்னு சவுண்டு கேக்குது. இதை கேட்டாரு. டே, யாரு அது உள்ள இருக்கிறது? என்ன விளையாடுறீங்களா? தைரியம் இருந்தா வெளியே வாங்கடா அப்படின்னு கண்ணா பின்னாடி கத்திக்கிட்டே அங்க போறாரு. அங்க போய் பார்த்தா அவர் பக்கத்துல துப்புன்னு சவுண்டு கேக்குது. ஆளு பயத்துல அரண்டு போயிடுறாரு. அப்புறமா தான் தெரியுது அது தேங்காய். அது மணல்ல விழும்போது அந்த சத்தம் வந்திருக்கு. இதை கேட்டுதான் நைட்டு ஃபுல்லா சக்கு பயந்துகிட்டே இருந்திருக்காரு. அந்த தேங்காயை பார்த்தவருக்கு செம்ம சந்தோஷம். எப்படியாச்சும் தேங்காயை ஓபன் பண்ணி தண்ணியை குடிச்சே ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு. அங்க இருக்க பாறையில தூக்கி அடிக்கிறாரு. பாறையில ஓங்கி அடிச்சு பாக்குறாரு. அப்புறம் கீழே ஒரு கல் இருக்கு, அதுல அடிக்கிறாரு. அப்படி அடிக்கும் போதுதான் அந்த கல்லு உடைஞ்சு ஒரு கூர்மையான கல்லு கிடைக்குது. அதை எடுத்து பாக்குறாரு. அப்போதான் அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அந்த கல்லு வச்சு தேங்காயை உரிக்கிறாரு. உரிச்சு எடுத்த தேங்காயை மறுபடியும் அவசரப்பட்டு அந்த கல்லுல ஓங்கி அடிக்க தண்ணி எல்லாம் கீழே கொட்டிடுது. இதை பார்த்தவரு மறுபடியும் தவறு நடக்காம இந்த முறை சரியா தோலை உரிச்சு அந்த தேங்காயோட கண்ணு இருக்கும்ல, அதுல ஓட்டையை குத்தி அது வழியா தேங்காய் தண்ணியை குடிக்கிறாரு. அப்படியே தண்ணியும் கிடைச்சாச்சு. அடுத்தது உணவு தேட போறாரு. கடற்கரை ஓரமா எதனா மீன்கள் நண்டுகள் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே போறாரு. அப்படி போகும்போதுதான் அங்க ஒரு குகை ஒண்ணு இருக்கிறத நோட் பண்றாரு. அப்படியே அந்த குகையில எதனா மிருகங்கள் இருக்கான்னு பார்த்துட்டு அங்க இருந்து திரும்பி போறாரு. அப்படி திரும்பி போகும்போது பாறைகள் இருக்கிற பக்கமா போயிடுறாரு. அந்த பாறைகள் எல்லாம் கூர்மையா இருந்ததுனால அவரோட காலை கிழிச்சு விட்டுருதுங்க. தண்ணியில இருக்கும்போது தெரியல. வெளியே வந்த பிறகுதான் அந்த கிழிஞ்சு போன இடங்கள் எல்லாம் எரிய ஆரம்பிக்குது. இதனால அவரால் வெறும் கால நடக்க முடியாம போகுது. அதுக்கு அவரோட பனியனை கிழிச்சு அங்க இருக்க ஏதோ இலைகள் எல்லாம் எடுத்து அவரோட கால்ல கட்டிக்கிறாரு. இப்படி இதையெல்லாம் கட்டிட்டு திரும்பி பாக்குறாரு. அங்க ஒரு கொரியர் பேக்கேஜ் ஒண்ணு இருக்கு. அது என்ன கொரியர் தெரியுங்களா? ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லேடி அவருடைய ஹஸ்பண்டுக்கு ஒரு பார்சல் அனுப்பியிருப்பாங்களே, அதுதான் இது. இது அவர் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு போல. அதை எடுத்து சக்கு கையில வச்சுக்கிறாரு. அடுத்தது யோசிக்கிறாரு. இப்படியே எத்தனை நாள் தான் இங்கே இருக்கிறது? சரி, பேசாம அங்க இருக்க பெரிய மலை மேல ஏறி பார்ப்போம். பக்கத்துல எதனா நாடு கூட இருக்கலாம். இப்படி யோசிச்சவரு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மலை மேல ஏறி பாக்குறாரு. அவ்வளவு கஷ்டப்பட்டு மேல ஏறினவருக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றம். ஏன்னா அங்க அந்த தீவை தவிர வேற எந்த தீவுமே கண்ணுக்கு தெரியல. வெறும் தண்ணி மட்டும் தான் இருக்கு. அப்போ இன்னொரு விஷயத்த நோட் பண்றாரு. அந்த தீவை சுத்தி சும்மா பெரிய பெரிய கடல் அலைகள் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் ரொம்ப ஆக்ரோஷமா. இப்படி ஒரு பார்க்கும்போதுதான் அங்க தூரத்துல ஏதோ வெள்ளையா மிதந்துகிட்டு வர்றத பாக்குறாரு. கடகடன்னு மலையில இருந்து இறங்கி வந்து பாக்குறாரு. அது என்னன்னா அது அவரோட அந்த பைலட் ஃப்ரெண்டு தான். இதை பார்த்தவரு பயங்கரமா அழுகுறாரு. எப்படியோ கஷ்டப்பட்டு அவரோட நண்பரோட கரைக்கு எடுத்துக்கிட்டு வராரு. வந்தவர் மறுபடியும் ரொம்ப ஃபீல் பண்ணி தேம்பி தேம்பி அழுகுறாரு. எவ்வளவு அழுதும் என்ன பண்ண முடியும்? அவர் எப்படியும் திரும்பி வர போறது இல்ல. அதனால அவர் என்ன பண்றாருன்னா அவரோட நண்பர் போட்டுக்கிட்டு இருக்க ஷூ எடுத்துக்கிறாரு. அப்புறம் ஒரு டார்ச் கிடைக்குது. அதுவும் நல்லாவே எரியுது. இதையெல்லாம் எடுத்தவர் அவர் அங்கேயே ஒரு இடத்துல புதைச்சிட்டு அங்க இருக்க பாறையில அவரோட தோற்றம் மறைவு இதெல்லாம் எழுதி வைக்கிறாரு. இதையெல்லாம் எழுதிட்டு அவரு அங்கேயே ஒரு ஓரமா படுத்துக்கிறாரு. அப்போ அப்படியே அவரோட காலை காமிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டோட ஷூ அவருக்கு பத்தல. அதனால ஒரு நல்ல ஐடியா பண்ணி அந்த ஷூவை முன்னாடி கிழிச்சு விட்டுட்டு போட்டிருக்காரு. அப்படியே மறுபடியும் நைட் ஆகுது. மனசுல ரொம்ப வலியோடவும் சோகத்தோடும் படுத்துக்கிட்டு கில்லி போட்டோவை டார்ச் அடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அடுத்த நாள் வெளியுது. செம்ம தண்ணி தாகம் எடுத்திருக்கு போல. அதனால அங்க இருக்கிற இலையில கொஞ்சம் தண்ணி இருக்கு. அது போய் குடிச்சு அந்த தாகத்தை தணிச்சுக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு காட்டுவாசியாவே மாற ஆரம்பிக்கிறாரு. தண்ணியில போய் ஷார்ப்பான குச்சி வச்சு மீன் பிடிக்க முயற்சி பண்றாரு. அப்படியே அன்னைக்கு இரவு வந்துருது. பாத்ரூம் போலாம்னு எழுந்து போறாரு. அப்போ அங்க கடலுக்கு நடுவுல ஏதோ ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்த சக்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. டக்குன்னு அவர்கிட்ட இருந்த டார்ச் லைட்டை எடுத்துட்டு வந்து லைட்டை கையாலேயே அணைச்சு காட்டுறாரு. என்னதான் இவர் விடிய விடிய கத்திக்கிட்டே இப்படி பண்ணாலும் அதை அவங்க கவனிக்கல. இந்த ஐடியா வேலைக்கு ஆகுதுன்னு தெரிஞ்சதும் இனிமே இங்க இருந்த வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்கியூ போட்டை எடுத்துக்கிட்டு அவங்கள தேடி அங்கே போறாரு. அதே நேரம் விடியவும் செய்யுது. அவர்
அவர் அப்படி அந்த ரெஸ்கியூ டீம் கிட்ட போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அது என்னன்னா, அங்க அடிச்சுக்கிட்டு இருக்க அந்த ராட்சத அலைகள் தான். அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணி போக பாக்குறாரு, ஆனா இந்த அலைகள் அவரை திரும்ப கரைக்கு கொண்டு வந்து சேர்த்துருது. இந்த போராட்டத்துல அவருக்கு செமையா அடியும் பட்டுருது. அது மட்டும் இல்லாம அந்த போட்டும் அலையில மாட்டி கிழிஞ்சிடுது. ரொம்ப சோகமா வலியோட அந்த கிழிஞ்ச போட்டை எடுத்துக்கிட்டு போறாரு. அவருடைய நேரமா என்னன்னு தெரியல, அப்போ ஒரு பெரிய புயல் வீச ஆரம்பிக்குது. இந்த நேரத்திலயும் அவர் ஃபர்ஸ்ட் அவரை காப்பாத்திக்காம அங்க இருக்க அந்த கொரியர் எல்லாத்தையும் ரெஸ்கியூ போட்டை வச்சு மூடிட்டு அது மேல கல்லு எல்லாம் தூக்கி வச்சு பாதுகாப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து அந்த குகையை நோக்கி போறாரு. உள்ள போயிடுறாரு. அப்போ அங்க அந்த மழை தண்ணி கொஞ்சம் பாறை இடுக்குகள் வழியா வருது. அது அப்படியே தவழ்ந்து வந்து குடிச்சு அங்கேயே மயங்கிடுறாரு. காலையில விடுது. நைட்டு ஃபுல்லா எரிஞ்சிட்டு இருந்ததால அந்த டார்ச் லைட்டோட பவரும் காலி ஆயிடுது. இருந்த ஒரு நம்பிக்கையும் போகுது. அடிச்ச புயலில அவர் சேர்த்து வச்சிருந்த தண்ணி உணவு எல்லாம் காணாம போயிடுது. அடுத்தது என்ன பண்றதுன்னு யோசிச்சவரு அங்க இருக்க கொரியர் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு கொரியர் ஓபன் பண்றாரு. அதுல வெறும் சிடி பிளேயர்ஸ் மட்டும் தான் இருக்கு. அடுத்து ஒன்னு ஓபன் பண்றாரு. அதுல ஒரு லேடி ட்ரெஸ் இருக்கு. அந்த ட்ரெஸ்ல சில பகுதிகள் மீன் வலை மாதிரி இருக்கு. அதனால அதை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கிறாரு. இன்னொரு கொரியர்ல ஒரு பால் இருக்கு. அடுத்ததுல ஸ்கேட்டிங் ஷூ இருக்கு. கடைசியா ஒரு கொரியர் எடுக்கிறாரு. ஆனா அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அதை அப்படியே தனியா எடுத்து வச்சிடுறாரு. கொரியர்ல இருந்த பஞ்சு எடுத்து அடிப்பட்ட இடத்துல வச்சு கட்டிக்கிறாரு. அந்த அட்டை பாக்ஸ் எடுத்து அவர் படுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு. அடுத்தது அந்த ஸ்கேட்டிங் ஷூவை பாக்குறாரு. அதை அந்த கத்தி மாதிரி யூஸ் பண்ணி அந்த தேங்காயை உரிக்க வச்சுக்கிறாரு. அப்புறம் அந்த வலை மாதிரி இருக்க அந்த துணி எடுத்துட்டு போய் மீன் பிடிக்க யூஸ் பண்றாரு. அப்படி பண்ணதுல குட்டி குட்டி மீன்கள் எல்லாம் கிடைக்குது. இருக்கிற பசியில அவரு அதை எல்லாத்தையும் பச்சையா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவரால் முடியல, கொம்பிக்கிட்டு வருது. அடுத்தது ஒரு நண்டு பிடிக்கிறாரு. அந்த நண்டை உடைச்சு சாப்பிடலாம்னு போறாரு. அப்படி உடைக்கும் போது அதுக்குள்ள இருந்து ஏதோ குழகுன்னு வருது. இதை பார்த்தவரு ஐயோ இதெல்லாம் இப்படியே சாப்பிட முடியாதுன்னு அதை வேக வச்சு சாப்பிட முடிவு பண்றாரு. வேக வைக்கணும்னா என்ன வேணும்? நெருப்பு வேணும் இல்லையா? இதுக்காக அவரு பழைய முறைப்படி ஐடியா பண்றாரு. அது என்னன்னா, ஒரு குச்சியை இன்னொரு மரக்கட்டையில வச்சு தைக்கிறது. இதனால இரண்டுக்கும் நடுவுல வெப்பம் உருவாகி அது நெருப்பா மாறும். காலையில முயற்சி பண்ண ஆரம்பிச்சவரு இருட்டாயிடுது. அது வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா முடியல. அடுத்த நாள் விடியுது. அப்போ அவருக்கு ஒரு யோசனை வருது. இவ்வளவு நேரம் குச்சியை வச்சு சுத்திக்கிட்டு தானே இருந்தாரு, இப்போ அதை தேய்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி தேய்க்க ஆரம்பிக்கும் போது அந்த குச்சி உடைஞ்சு அவரோட கையிலேயே குத்திடுது. வலி தாங்க முடியாத ஒரு கோவத்துல குச்சியை தூக்கி அடிக்கிறாரு. அங்க இருக்க பாலையும் ரத்த கையோட தூக்கி வீசுறாரு. கொஞ்ச நேரம் ஆகுது. கோவம் எல்லாம் தனிஞ்ச பிறகு கையில கட்டெல்லாம் போட்டுட்டு உக்காந்துட்டு இருக்காரு. அப்போ அந்த ரத்த கரையோடு இருந்த அந்த பாலை பார்த்தவரு அதுக்கு கண்ணு மூக்கு வாய் எல்லாத்தையும் வரைஞ்சி ஒரு ஓரமா வச்சுட்டு அதுக்கு வில்சன் அப்படின்னு பேரும் வைக்கிறாரு. அது கூட பேசவும் ஆரம்பிக்கிறாரு. யாருமே இல்லாத இடத்துல இந்த மாதிரி தானே பேசி ஆகணும். இங்க பாரு, நெருப்பு வர வைக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், உங்ககிட்ட எதனா வத்திப்படி இருந்தா கொடுக்கலாம்ல அப்படின்னு வில்லியம் கிட்ட பேசிக்கிட்டு அந்த கட்டையை தேய்க்கிறாரு. அப்படி தேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது கட்டையிலும் கொஞ்ச நேரத்தில் நெருப்பு வர ஆரம்பிக்குது. இதை பார்த்துருக்கு செம்ம சந்தோஷம். உடனே டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த சின்ன நெருப்புல நிறைய கட்டையை போட்டு எரிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல சின்ன நெருப்பு பெருசா எரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்துரு பயங்கர சந்தோஷமாகி நான் நெருப்பு உருவாக்கிட்டேன், இங்க நான் தான் கடவுள், நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க ஒரு தென்னை மரக்கிளை எடுத்து சின்ன குழந்தைகளுக்கு ஒரு பொம்மை கிடைச்சா எவ்வளவு சந்தோஷப்படுமோ அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாரு. அப்புறம் நைட் ஆகிடுது. அவர் பிடிச்ச அந்த நண்டு சுட்டு சுவையான நண்டு வறுவல் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. வில்சன் கிட்ட அவரோட பல்லு வலி பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமா ஓட ஆரம்பிக்குது. அவரும் அந்த பல்லு வலியால தினம் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காரு. இனிமே இந்த வலியோட வாழ முடியாது அப்படின்னு ஒரு முடிவு பண்றாரு. அந்த ஸ்கேட்டிங் ஷூவை எடுத்து தன்னோட வாய்க்குள்ள விட்டு ஒரு கல்லு எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு. அவ்வளவுதான். அடிச்சடியில பல்லு எகிரி வெளியே விழுது. அதோட அவரும் மயங்கி கீழே விழுறாரு. அப்படியே 4 வருஷம் கழிச்சு அப்படின்னு காமிக்கிறாங்க. ஆளே சுத்தமா மாறி போயிருக்காரு. அப்படியே ரியல் காட்டுவாசி மாதிரி ஆகியிருக்காரு. இத்தனை வருஷத்துல மீனை எப்படி வேட்டையாடுவது அப்படின்னு கத்து வச்சிருக்காரு. இப்போ சுலபமா மீனை வேட்டையாடி பிடிச்சு சாப்பிடுறாரு. ஆனா பாருங்க, மீனை சமைச்சு சாப்பிடாம அப்படியே பச்சையாவே சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இப்போ அது எல்லாம் அவருக்கு பழகிடுச்சு போல. குகையே அவரோட வீடா மாறிடுது. பேச்சு துணைக்கு வில்சன் இருக்கான். அங்க இருக்க பாறைகள்ல நம்ம எத்தனை நாளா இங்க இருக்கோம் அப்படின்றத தெளிவா கணக்கு போட்டு வச்சிருக்காரு. அப்போ திடீர்னு இடி இடிக்கிற மாதிரி சவுண்டு கேக்குது. அந்த சவுண்டு கேட்டு டக்குன்னு இருந்தவர் வில்சனை பிடிச்சி செம்ம கத்துறாரு. டே வில்சன், ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்க, என்ன கொஞ்ச நேரம் தூங்க விடுன்னு. ஆனா அந்த சவுண்டு வெளியே இருந்து கேக்குது. அங்க போய் பாக்குறாரு, ஏதோ தகர துண்டு பாறையில மோதிக்கிட்டு இருக்கு. அந்த சவுண்டு தான் அவருக்கு கேட்டு இருக்கு. அதை பார்த்தவருக்கு ஒரு ஐடியா தோணுது. உடனே என்ன பண்றாருன்னா, அங்க இருக்க தென்னை மரத்துக்கு அடியில எல்லாம் நெருப்பு வைக்க ஆரம்பிக்கிறாரு. என்னடா இவர் இப்படி பண்றாரு, இத்தனை நாளா அவருக்கு உணவு கொடுத்து உதவியா இருந்த அந்த தென்னை மரத்தை போய் இப்படி பண்றாருன்னு பார்த்தா அந்த மரத்தை எல்லாம் வெட்டி போட் ஒன்று ரெடி பண்றாரு. போட்டு செய்ய மரம் எல்லாம் வெட்டியாச்சு. இப்போ அதை கட்டுறதுக்கு கயிறு தேவைப்படுது. அதுக்காக அங்க இருக்க செடிகள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு வந்து அதோட பட்டையை உரிச்சு கயிறா எடுத்து வச்சுக்கிறாரு. அப்படி எடுத்த கயிறு வச்சு அந்த மரத்தை எல்லாம் ஒன்னா கட்டி போட்டை ரெடி பண்றாரு. அப்போ அந்த போட்ல சில இடங்கள்ல கயிறுக்கு பதிலா அவர் அந்த கொரியர்ல இருந்த டேப் எடுத்து சுத்துறாரு. இப்படி ஒரு பண்ணிக்கிட்டே வில்சன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் தீவு முழுக்க சுத்திட்டேன், இதுதான் கடைசி செடி, இதோட செடிங்களே இல்ல, நமக்கு இன்னும் 30 அடி கயிறு தேவைப்படுது, அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அப்போ திடீர்னு வில்சன் எது சொன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டு இல்ல என்னால அங்க போக முடியாது வில்சன், முடியவே முடியாது அப்படின்னு பயங்கரமா கத்துறாரு. அப்படியே அங்க கட் பண்ணி அந்த தீவுல இருக்க பெரிய மலை உச்சியில வில்சனை காமிக்கிறாங்க. அங்க ஒரு மரம் இருக்கு. இந்த மரத்துல ஒரு கயிறு ஒண்ணு
தொங்குது. அதை அப்படியே இழுக்கிறாரு. அதுல ஒரு ஆளு மாதிரியே செஞ்சு வச்ச ஒரு மரபொம்மை ஒண்ணு இருக்கு. இவரு தான் அதை தொங்க விட்டு இருக்காரு. அதுல இருந்து கயிறு எடுத்து வச்சுக்கிறாரு. எப்படியோ அங்க இருந்து பத்திரமா குகைக்கும் வந்துடுறாரு. வந்தவரு வில்சனை பார்த்து, டே வில்சன், நீ சொன்னது சரிதான், இப்போ அந்த கயிறை நான் பத்திரமா எடுத்துட்டு வந்துட்டேன், இருந்தாலும் நீ பயப்படாத, எனக்கு தான் ஒன்னும் ஆகல. அப்போ அந்த வில்சன் ஏதோ சொன்ன மாதிரி இவர் நினைச்சுக்கிட்டு அந்த வில்சனை பார்த்து செமையா கத்துறாரு. என்னடா சொல்ற, எங்கேயும் போகாம இங்கே இருந்துடலாமா, நீ வேணும்னா இங்கே இரு, என்னாலாம் இங்க இந்த தனிமையிலே வாழ முடியாது, இங்க இருந்து நான் போக தான் போறேன், என்னை எல்லாம் தடுக்க பார்க்காத, இனிமே என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி சம கோவமா அந்த வில்சனை தூக்கி வெளியே போட்டுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கோவம் எல்லாம் அடங்கின பிறகு தப்பு பண்ணிட்டோமே நினைச்சு வில்சனை தேடி போறாரு. வில்சன் வில்சன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு, கதறாரு. அப்புறம் அங்க வில்சன் அங்க இருக்கிறத பார்த்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே அவனை குகைக்கு தூக்கிட்டு போறாரு. அங்க போனவர் என்ன பண்றாருன்னா அவரோட கையை கிழிச்சு அந்த ரத்தத்தை எடுத்து அழிஞ்சு போன வில்சனோட முகத்தை வரைகிறாரு. இதுல இருந்தே தெரியுது வில்சன் அப்படின்ற அந்த பால் மேல அவர் எந்த அளவுக்கு பற்று வச்சிருக்காருன்னு. அடுத்த நாள் விடியுது. நம்ம ஆளு போட் எல்லாம் பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அந்த தகரத்தை ஒரு கூடாரமா அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அழகா செட் பண்ணியிருக்காரு. அவர் கிளம்புறதுக்கான நேரமும் வருது. அவரும் வில்சனும் போட்ல ஏறி போறாங்க. காற்றும் அவருக்கு ஏத்த மாதிரி கடல் நோக்கி அடிக்குது. அதாவது அலை அடிக்கிற திசைக்கு எதிர் திசையில அடிக்குது. இதுதான் அவர் போறதுக்கும் சரியான தருணம். எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன அலைகளை தாண்டி போயிடுறாரு. இருந்தாலும் அவரோட மனசுக்குள்ள ஒரு பயம், அந்த பெரிய அலையில மாட்டி போட் முழுகிடுமான்னு. இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. அவர் நினைச்ச மாதிரி அந்த பேரலை வருது. அந்த அலைக்கிட்ட வந்த உடனே டக்குன்னு ஒரு ஐடியா பண்றாரு. கூடார மாதிரி வச்சிருந்த தகரத்தை ஓபன் பண்றாரு. அது உடனே ஒரு பாய்மர படகா மாறி செயல்படுது. அதுக்கு ஏத்த மாதிரி காற்றும் அந்த தகரத்து மேல பட அவ்வளவுதான், அப்படியே அந்த அலையை தாண்டி போட்டு போயிடுது. சக்குக்கு செம்ம சந்தோஷம் ஆயிடுது. சிரிக்கிறாரு, சத்தமா கத்துறாரு. கிட்டத்தட்ட 1500 நாள் அந்த தீவுல ஒரு ஜெயில் கைதி மாதிரி மாட்டிட்டு இருந்திருக்காரு. இப்போ வெளியே வந்து ஒரு மனிதனோட மனநிலை இப்படிதானே இருக்கும். அப்படியே இவரும் கடல்ல பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. இரவும் பகலும் மாறி மாறி வருது. இவரும் துடுப்பு போட்டுக்கிட்டே இருக்காரு. அவர் குடிக்கிறதுக்காக மழை நீரை சேகரிச்சு வச்சு குடிக்கிறாரு. உணவுக்கு மீனை போட்ல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி போய் மீன் பிடிச்சிட்டு வராரு. அப்படி மீனை பிடிக்க போகும்போது போட்டை மிஸ் பண்ணிட கூடாதுன்னு போட்டுக்கும் இவருக்கும் ஒரு கயிறு கட்டி வச்சிருக்காரு. இப்படியே இவர் சில வாரங்கள் அந்த கடல்ல கடந்து போயிடுறாரு. அப்போன்னு பார்த்து ஒரு நாள் பயங்கரமான இடியுடன் கூடிய சூறாவளி மழை பொழிய ஆரம்பிக்குது. அப்படி அடிச்சு அந்த சூறாவளி காத்துல அவருக்கு உதவியா இருந்த அந்த தகரம் பிச்சுக்கிட்டு போயிடுது. இப்போ அப்படியே அடுத்த நாள் விடியுது. அவரோட போட் ரொம்ப சேதமாகிடுது. அதே நேரம் அங்க கட்டி வச்சிருந்த வில்சனை காணும். வில்சன் எங்க போனான்னு தேடுறாரு. பார்த்தா தண்ணியில மேந்துக்கிட்டு அவரை விட்டுட்டு தூரமா போயிட்டு இருக்கான். இப்படி இவன் போறத பார்த்து சக்கு டக்குன்னு தண்ணில வச்சு அவனை காப்பாற்ற முயற்சி பண்றாரு. ஆனா முடியல. அவன் ரொம்ப தூரம் போயிட்டான். இவன் போனதை நினைச்சு கதறி கதறி அழுகுறாரு. வில்சன் என்ன மன்னிச்சுட்டுன்னு கத்துறாரு. இருந்தாலும் என்ன பண்ண முடியும், வில்சன் அங்க இருந்து போயிடுறான். அப்படி கொஞ்ச நாள் ஓடுது. சாப்பிடறதுக்கும் எதுவும் இல்ல. அந்த மிச்சம் இருக்கிற போட்ல அவரு அப்படியே படுத்துக்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த டைமுக்கு ஒரு கண்டெய்னர் ஷிப் ஒண்ணு வருது. அவ்வளவுதான். அதை பார்த்தவரு அப்படியே அவரோட கையை தூக்கி ஷிப்பை பார்த்து கெல்லி அப்படின்னு கத்திக்கிட்டு மயங்கிடுறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி கெல்லியை காமிக்கிறாங்க. கெல்லிக்கு ஒரு போன் கால் வருது. போனை எடுத்து பேசுறவங்க அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம செக்கை காப்பாத்திட்டாங்க. அந்த தகவலை இவங்களுக்கு சொன்னதுனால தான் இவங்களுக்கு மயக்கம் வந்துடுது. ஏன்னா இத்தனை வருஷம் இவங்க அவர் இறந்துட்டாருன்னு நினைச்சவங்களுக்கு திடீர்னு ஒரு உயிரோட இருக்காருன்னு சொன்னா யாருக்கு தான் மயக்கம் வராது. அந்த கப்பல் நம்ம செக்கை காப்பாத்திடுது. பிளைட்ல கூட்டிட்டு வராங்க. அப்போ அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கிட்ட வந்து, நாங்க கெல்லிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் நீ நம்ம ஊர் மேயரை பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துட்டு அடுத்தது நம்ம கெல்லியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல இவர்கிட்ட இருந்து எந்த வார்த்தையும் வரல. சிரிப்பு தான் வருது. ஏன்னா கிட்டத்தட்ட 4-5 வருஷம் இவர் தனிமையில மனிதர்கள் யாரு கூட பேசாம இருந்ததால அவருக்கு ஒரு மாதிரி ஆகியிருக்கும் போல. இருந்தாலும் கெல்லியை பார்க்க போறோம்னு சந்தோஷமா இருக்காரு. என்னதான் இவர் சந்தோஷமா இருந்தாலும் கெல்லிக்கு அந்த சந்தோஷம் கொஞ்சம் கூட இல்லை. அது ஏன்னா கெல்லிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தைகளும் இருக்கு. இவர் சில வருடமா காணாம போனதுனால அவர் இறந்துட்டாருன்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க. இவங்களும் முடிவு பண்ணி பல கஷ்டங்களுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. செக்க பார்க்க ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அவர் அவரோட காதலி கெல்லியை மட்டுமே எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அங்க கெல்லி வரல. அவரோட ஹஸ்பண்ட் தான் வராரு. வந்தவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. நான் தான் கெல்லியோட ஹஸ்பண்ட். கெல்லி உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஆனா உங்களை பார்க்க முடியாம கார்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இத்தனை நாளா நீங்க இறந்துட்டீங்கன்னு தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இந்த முடிவை எடுத்திருக்காங்க. இருந்தாலும் உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்ல அவங்களால முடியல. ரொம்ப குழப்பத்தோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இவருக்கே வாய் தடுமாறுது. அந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல. இவருக்கே எப்படி இருக்குன்னா கெல்லியோட மனநிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இருந்தாலும் சக்கு அவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு தலையை மட்டும் ஆட்டுறாரு. அப்படியே ஜன்னல் வழியை எட்டி பார்க்கறாரு. அங்க கெல்லி அவரோட கணவர் கிட்ட ஏதோ சொல்லி அழறாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவரோட கணவர் அவங்களை கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சக்கு யோசிக்கிறாரு, இத்தனை வருஷமா இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்ததே கெல்லிக்காக தானே, ஆனா இப்படி ஆகிடுச்சுன்னு வருத்தப்படுறாரு. இருந்தாலும் அவங்களோட நிலைமைய அவரு புரிஞ்சுக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி அவரோட நண்பர்களை காமிக்கிறாங்க. சக்கு திரும்ப வந்ததுக்காக பெரிய பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. வந்தவங்க எல்லாம் அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க எல்லாம் போயிட்டு பிறகு அந்த இடத்த காமிக்கிறாங்க. ஒரே குப்பையா இருக்கு. அப்போ அங்க டேபிள் இருக்க நண்டையும் லைட்டரையும் எடுத்து பாக்குறாரு. பார்த்தவரு இந்த உணவுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன், இந்த நெருப்புக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன்னு அப்படின்னு ரொம்ப அவர் கஷ்டப்பட்ட விஷயத்த எல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. இப்போ அவருக்கு படுத்துக்க பெட்டு கிடைச்சாலும் தரையில தான் படுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த 4 வருஷ தனிமை அவரை வேற ஒரு மனுஷனா
தான் மாத்திருக்கு. ரொம்ப நேரம் கெல்லியோட முகத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருந்தவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, நேரா கெல்லியோட வீட்டுக்கு போறாரு. இவர் வந்து இருக்கிறத பார்த்து கெல்லி எதுவும் பேசாம இவரை கட்டி பிடிச்சிட்டு அழுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே சாதாரணமா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன செக், எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு. இவங்க சாதாரணமா பேசிக்கொண்டு இருந்தாலும் அவங்களோட மனசுல அந்த வலி இருக்கதான் செய்யுது. ரெண்டு பேருமே இதை வெளியே காட்டிக்காம பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ செக் வந்து அந்த கை கடிகாரத்தை கெல்லி கிட்ட கொடுக்குறாரு. இதை கொடுத்துட்டு போலாம் தான் நான் இங்க வந்தேன். இதை பார்த்து அவங்களுக்கு செம்ம சந்தோஷம். இத்தனை வருஷமா நீ இதை உன் கூட தான் வச்சுட்டு இருந்தியா அப்படின்னு இதை ஆச்சரியமா கேட்கறாங்க. அவரும் ஆமான்னு மட்டும்தான் சொல்றாரு. வேற எதுவும் பேசல. ஆனா அவரோட மனசுக்குள்ள வேற ஒரு விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இத்தனை வருஷமா நான் உயிர் பெற்றது காரணமே இந்த கடிகாரம் தான். காரணம் உன்னை எப்பவுமே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தது. இங்க இருந்து தப்பிச்சு எப்படியாச்சும் போகணும்னு அந்த போட்டோ தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தது அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவர் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. இருந்தாலும் அதை வெளியே சொல்ல முடியாதுல்ல, அந்த மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாரு. அப்போ கெல்லி ஒரு மேப் அவர்கிட்ட காமிக்கிறாங்க. அதுல ஒரு இடம் முழுக்க ஒரு காணாம போன விஷயங்கள் மட்டுமே இருக்கு. பல வாரங்கள் மாதங்கள் இவரை தேடி அலையும் அலைஞ்சிருக்காங்க. அந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. இவங்க இப்படியே பேசிட்டு இருக்கிறத கவனிக்காம அவங்களோட கண்ணை ஏச்ச பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க கண்ணில் அவங்களோட அன்பு எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. செக், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு உன்னை விட்டு நான் போயிருக்கவே கூடாது, அந்த காரை விட்டு இறங்கி இருக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் அவரை எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா அவருடைய காரை இன்னும் அவங்க பாதுகாப்பா மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. சரி, ஓகே, இனிமே இந்த காரை நான் எடுத்துட்டு போறேன். வரும்போது கேப்ல வந்தேன், ரிட்டர்னா எப்படி போறதுன்னு பார்த்தேன், நல்ல வேலை இந்த கார் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்குன்னு அந்த காரை எடுத்துக்கிட்டு போறாரு. கொஞ்ச நேரம் ஒரு போறதையே பார்த்துட்டு இருந்த செக் டக்குன்னு சத்தமா செக் அப்படின்னு கத்துறாங்க. இந்த சவுண்டு கிட்ட செக்கும் காரை நிறுத்திடுறாரு. அங்கிருந்து ஓடி வந்த கெல்லி, என்ன மன்னிச்சிட்டு செக், நான் பல வருஷமும் உன்னை தேடிட்டு தான் இருந்தேன், நீ கிடைச்சிருவேன்னு பைத்தியம் மாதிரி தேடிட்டு இருந்தேன். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து தான் இனிமே செக் வர போறது இல்ல, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் அப்போ எப்படி காதலிச்சனோ அதே காதல் தான் இன்னும் எனக்குள்ள இருக்கு. நான் மாறி இருக்கலாம், ஆனா நம்மளோட காதல் இன்னும் மாறல அப்படின்னு அவர்கிட்ட அவரோட காதலை புரிய வைக்க முயற்சி பண்றாங்க. இவரும் அவரோட காதலை அவங்க கிட்ட சொல்றாரு. அடுத்தது என்ன பண்றாருன்னா கெல்லிய அவரோட கார்ல ஏத்திக்கிறாரு. அவரும் கார் ஸ்டார்ட் பண்றாரு. இவர் இப்படி பண்றதை பார்த்து கெல்லிக்கு மனசுக்குள்ள ஒரு வித பயம். ஏன்னா இப்போ அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, குழந்தைகள் இருக்கு. இப்போ தன்னோட காதலும் கூட இவங்க போயிட்டாங்கன்னா அவங்களோட நிலைமை என்ன ஆகுறதுன்னு நினைச்சு ஒரு மாதிரி ஆகுறாங்க. இவங்க இப்படி பதறி போய் இருக்கிறத பார்த்து செக் ஒன்னு சொல்றாரு, நீ கவலைப்படாத கெல்லி, நான் இப்போ உன்னை கார்ல ஏத்துனது உன் வீட்டுல உன்னை கொண்டு போய் விடுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. இவர் இப்படி பண்றதை பார்த்து கெல்லிக்கு அப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. சக்கு என்னோட நிலைமை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. அப்படி அந்த சீனை கட் பண்றாங்க. நம்ம செக் கார் எடுத்துக்கிட்டு படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்கல்ல அந்த வீட்டுக்கு தீவுல கிடைச்ச அந்த கொரியரை எடுத்துக்கிட்டு போறாரு. அங்க போய் அந்த வீட்டு கதவை தட்டி பாக்குறாரு. யாரும் திறக்கல. சரின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்னு எழுதுறாரு. என்ன அந்த தீவுல இருந்து காப்பாத்தினது இந்த கொரியர் தான், அதனால இதை அனுப்புன உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு எழுதி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அங்க இருந்து நேரா போனவர் ஒரு இடத்துல போய் நின்னுக்கிட்டு என்ன பண்றது எங்க போறதுன்னு தெரியாம அங்கேயே நின்னுக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த நேரம் கரெக்டா அந்த வீட்டு ஓனர் அங்க வராங்க. வந்தவங்க அவரை பார்த்து, என்ன சார் வழிமாறி வந்துட்டீங்களா, எங்க போறதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சில ஊர் பேர்லாம் சொல்றாங்க. இந்த பக்கம் போனா இந்த ஊர் வரும், அந்த பக்கம் போனா அந்த ஊர் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவரும் எங்க போலாம்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே அந்த ரோட்டுக்கு நடுவில் வந்து நிக்கிறாரு. அப்படியே அந்த மூவியும் முடிச்சிடுறாங்க. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட அடுத்த மூவில நம்ம சந்திப்போம் நண்பர்களே. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க guys.